கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கணத்தை குறித்து பார்த்து வருகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10-9 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே யாபேசு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை நீர் ஆசீர்வதித்தரணும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது வேதத்தில். யாபேஸ் தேவ பிள்ளைகளை கணப்பட்டவனாக காணப்பட்டான். அவன் தாய் அவனை துக்கத்தில் பெற்றெடுத்தார். அவன் சகோதரிகளை பார்க்கிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் துக்கத்தில் பெற்றெடுத்தார். தேவ பிள்ளைகளே பாருங்க இன்னைக்கு. ஆனால் அதனால அவன் சொல்லுகிறான், தேவன் சமூகத்தில் தீங்கு என்னை அனுப்பக்கூடாது. நான் ஒரு சாபத்தில் பிறந்திருக்கேன் ஆண்டவரே, துக்கத்தில் பிறந்திருக்கிறேன், வேதனையில் பிறந்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு வேதனைக்காரனாக நான் ஒரு ஆளை இருந்திருக்கலாம். ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகக்கூடாதுன்னு சொல்லி, அப்பா நீர் என்னை கனப்படுத்தும், என்னைக்கு ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்தும் என்று சொல்லி அவங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்களிலே கனப்பற்றவனாக காணப்பட்டான். தேவ பிள்ளைகளே, உங்களை ஆகாதவன் சொல்கிறாங்களா, என் மோசமானவன் சொல்கிறாங்களா, தேவ ஒன்றுக்கு உதவான்னு சொல்கிறாங்களா, தேவ சமூகத்தில் முறையிடுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்களா, பேதன்னு சொல்கிறாங்களா, முட்டாளுன்னு சொல்கிறாங்களா, இவன் உதவாக்காரன் என்று சொன்னார்களா, தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் முறையிடுங்க. தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தூக்கத்தில் பிறந்திருக்கிறேன், சாபத்தில் பிறந்திருக்கிறேன், தீங்கு என்னை அணுகாதபடி என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கும் பொழுது, யாபேசை கனப்படுத்துகிற தேவன் உங்களையும் கனப்படுத்துவா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் சகோதரர்களுக்குள்ள, உங்கள் சகோதரிக்குள்ள உங்கள் ஆகாதவன்னு நீங்கள் தள்ளப்பட்டவராக காணப்படுகிறீர்களா? தேவ பிள்ளைகளே, தேவனை நோக்கி முறைவிடுங்கள். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை தேங்கு, என்னை சாபம் என்னை தொடரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் யாபேசை போல நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். யாபேசுக்கு கொடுத்த கணவன் தன் உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள, சகோதரருக்குள்ள, சகோதரிக்குள்ள எல்லாரையும் பார்க்கலும் கணத்தை ஆண்டவர்களை கொடுப்பா. பாருங்க, தாவீது பிள்ளைகளை 7-8 பேர் அவங்களுடைய அண்ணாலாம் மிலிட்டரியில் இருந்தாங்க. ஆடு வைக்கிறவனாக இருந்தான். தேவ பிள்ளைகளை அங்கே என்ன நடந்து பாருங்க. அந்த தாவீதை கொண்டு தான் அவனை கோலியத்தை முறியடித்து அவனை கனப்படுத்தினான். இந்த யாபேசை பாருங்க, தீங்கு கொண்டு இருக்கிறதா, நான் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்க, துக்கத்தில் இருக்கிறேன், எல்லாரும் சாபப்பிடித்தவன் செத்து தொலைன்னு சொல்றாங்களே என்று சொல்லி, ஒருவேளை யாரும் சொல்றாங்களா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, யாபேசு அப்படிதான். அவனை தேவ பிள்ளைகளே, அவனை தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவன் தாய் அவனை துக்கத்தில் பெற்று எடுத்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, தீங்கு என்ன துப்பப்படும், சாபம் வரப்படாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் முறையிட்டான். தேவன் அந்த முறையை கேட்டார். யாபேசு கனப்பட்டவனாக காணப்பட்டான். அவன் சகோதரர்களை கனப்பட்டவனாக காணப்பட்டான். தேவன் அவனை கனப்படுத்தி அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தான். அவன் சாபங்களை மாற்றினான். அவன் பாவங்களை அவனை தீங்கு அணுகாதபடி அவனை விலக்கி காத்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதே போல உனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நீ ஒன்றுக்கு உதவாதவன், முட்டாளா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களா? தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாபேசை கனப்படுத்துற தேவன் உங்களையும் கனப்படுத்துற வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, தீங்கு அணுகாதபடி யாபேசு ஜெபம் பண்ணினான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தான். ஆண்டவரே, ஆனா அதே யாபேசு இடத்துல முறையிட்டான். அப்பா, விண்ணப்பம் பண்ணினான். அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் சகோதரர்கள் குடும்பத்திலையும் பார்க்கலாம் அவனை கனப்பற்றவனாக நீ உயர்த்தின தேவனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் யாரெல்லாம் ஆகாதவன் இருக்கிறார்களோ அதுக்கு தலைக்கு மூவலுக்கெல்லாம் ஆகும்படியாக அவர்களுக்கு வேண்டிய கணத்தையும் மகிமையை நீர் செலுத்துகிறார். உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. வழிநடத்தின் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே ஆமென். God bless you. யாபேசு போல நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார்.